ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 5ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகிறதா, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 5ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் ஆனது பார்த்திங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அப்புறமாக பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதனுடைய அடிப்படையில் என்ன பலன்களானது கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ராசியில் பார்த்திங்கன்னா உங்களது ராசியில் ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், ரணருணரேகஸ்தானத்தில் குரு சுக்கிரன், களத்திரஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கேது, லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் என கிரக நிலைகளானது உள்ளது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5/7/2026 அன்று சுக்கிர பகவான் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 17/7/2026 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரேகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 31/7/2026 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரேகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். இப்படி தாங்க கும்பராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களுமானது அமைஞ்சிருக்கு. இதனுடைய அடிப்படையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எதிர்ப்புகளையும் தடைகளையுமே எதிர்த்து வீர நடைபெறக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய அடிப்படையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனதில் உற்சாகங்களானது பிறக்கும். தடைப்பட்ட காரியங்களில் நிறைய தடைகளானது நீங்கி சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எதிலும் ஒரு தயக்கங்களானது பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வெகு வேகம் எடுக்கும். கண்மூடித்தனமாக எதிலுமே பார்த்தீங்கன்னா ஈடுபடாமல் யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரங்களானது தொய்வுகளானது நீங்கி சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய வரவுகளை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். நிதி பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே குழப்பத்துடனேயே பார்த்தீங்கன்னா செய்ய நேரிடுங்க. சக ஊழியர்களிடம் நிதானத்தை பார்த்தீங்கன்னா கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி நிம்மதியும் சந்தோஷங்களுமே உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பிள்ளைகளினுடைய செயல் சந்தோஷத்தை கொடுக்கும். பயணங்கள் செல்லும் போது கவனங்களானது தேவை. சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம். எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் இப்பொழுது நீங்கள் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வீர். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மைகள் தீமைகள் என கலந்து கிடைத்தாலுமே மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. செலவுகளானது இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போ கல்வியில் பார்த்திங்கன்னா நிறையவே மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வெற்றிகள் கிடைப்பதற்காக பாடுபட்டு படிப்பீர்கள். இப்படி நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய படிப்பிலையும் சரி பார்த்திங்கன்னா ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பயணங்கள் செல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதே போல் வாக்கு வன்மையினால் எடுத்த காரியத்தை மிக சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது இப்பொழுது விலகக்கூடும். பணியாட்கள் மூலமாகவே பார்த்திங்கன்னா காரிய அனுகூலங்களானது உண்டாகுங்க. உங்களுடைய சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது மிகவும் நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலங்களும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமையுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாகவே வந்து செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையுமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. பண வரவுகளும் கணிசமாகவே வந்து உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிலவுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்நியங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியுமே வந்து உண்டாகும். உறவினர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த காரியங்களானது இப்பொழுது அனுகூலமாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்ட நேரங்களில் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகங்களானது உண்டாகுங்க. புதிய முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயங்களானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனாலுமே இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் நிறையவே விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா இரவல் தரவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். இந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை வந்து எடுத்துக்கொள்வது சிறந்தது. உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க. அப்படியே போட்ட பொருட்களை போட்ட இடத்துலேயே வந்து இருக்க வேண்டாம். அந்த இரவு ஆகுது அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்திடணும். நம்ம இடத்துல தானே இருக்குது, யார் வந்து எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து இருக்கக்கூடாது. எந்த ஒரு சின்ன பொருட்களாக இருந்தாலுமே வீட்டில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ள பத்திரமா வச்சுக்கொள்வது நல்லது. அதேபோல் நகைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லாக்கர் மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. டப்பாலெலாம் போட்டு வைக்காதீங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. அஞ்சரை பெட்டியில் வந்து தோடு கட்டி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. வளையல் கழட்டி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மாறிடுச்சு. ஸோ அதனால் உங்களுடைய பொருட்கள் களவு போகக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த ஒரு மனக்கசப்பாக இருந்தாலுமே வந்து சரி பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து வந்து செல்வது சிறந்தது. மூஞ்சை வந்து நம்ம காமிக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட கொஞ்சம் சாதுவாக பேசி நம்ம அனுசரித்து போவது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது. அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா மேம்படும். உடல் ஆரோக்கியத்தை நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இருக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேன்மை அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து ஏற்படாது. அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையே வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது. எதிர்பார்த்த சலுகைகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு தருவார்கள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த நேரங்களில் உங்களுக்கு பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் கிடைப்பதில் இருந்த தடைகளானது விலகும். சொல்லப்போனால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரங்களானது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே முன்னேற்ற நிலைகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி செல்லுங்க. உங்களுடைய விற்பனைகளும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் மிக எளிதாக வந்து பார்த்திங்கன்னா முடிவடையுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈடுபடலாம். அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். ஆனால் கடைசியாக இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் உருவாகுவதும் உங்களால் தான் உருவாகுற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் வந்து பெரிதுபடுத்தாமல் அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. பெரிதுபடுத்தாமல் சாதுவாக போகிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொறுமையை இழந்துடாதீங்க. கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது அனுகூலமாகுங்க. உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அதேபோல் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ கும்பராசிக்காரர்கள் செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா,
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைரவரை தொடர்ந்து வழிபாடு செய்துக்கோங்க, பெருமாளை வழிபாடு செய்துக்கோங்க, உங்களுக்கு நன்மையே நடக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்வது, வழிபடுவது, இந்த விஷயங்கள்லாம் செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை செய்வது, வழிபடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.